அனைவருக்கும் வணக்கம். குரு பயிற்சி பலன் மகரம் ராசி 2024 மே மாதம் 1ஆம் தேதி குரு பகவான் உங்களுடைய ராசியிலிருந்து 5வது இடத்தில், அதாவது பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் வர இருக்கிறார். இந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்ந்து அடுத்த ஒரு ஆண்டுக்கு நல் பலன்களை தரப்போகிறார். இது உங்களுடைய அனைத்து வெற்றிகளையும் தரக்கூடிய ஸ்தானமாக இருக்கிறது. ஆகவே 5இல் அமர்ந்து கொண்டு 9, 11, 1ஆம் இடத்தையும் பார்வை செய்யும் போது உங்களுடைய மூத்த சகோதர வழியில் லாபம், மூத்தவர்களுடைய அன்பு, ஆதரவு, அரவணைப்பு கிடைக்கும். அதேபோல் சிறப்பான முறையில் லாபங்கள் கிடைக்கும். கோயில் குளம் சம்பந்தப்பட்ட புனித யாத்திரைகள், புனித பயணங்கள், நற்கொடைகள் போன்றவற்றை கோயில்களுக்காகவும் ஆன்மீக வழிபாட்டுக்காகவும் செலவு செய்வீர்கள். அதேபோல் உங்களுடைய ராசியை குரு பகவான் நோக்குவதால் உங்களுடைய வெற்றிகள் தீர்மானிப்பதில் நீங்கள் மட்டுமே என்பதனை முடிவு செய்து ஒவ்வொரு நிலையிலும் தெளிவான முடிவை எடுத்து தனித்து இயங்கி வெற்றி காணக்கூடிய ஆண்டாக இருக்கிறது. இதுவரை குடும்பம் சார்ந்த செலவுகளை சந்தித்து கொண்டிருக்கும் நீங்கள் சிறிதளவு லாபம் பார்க்க முடியவில்லையே என்று தொழிலில் வருத்தப்பட்டு கொண்டிருக்கும் மகர ராசி என்பர்களே, இந்த 7.5 சனியினுடைய தாக்கம் பெரிய அளவு இருந்து கொண்டு பணவரவில் பிரச்சனையை ஏற்படுத்தி கொடுத்து கொண்டிருந்தாலும் உங்களுடைய குறுகிய பயணங்கள், நீண்ட தூர பயணங்கள் வெற்றி தரக்கூடியதாகவும் 2024 மே மாதம் 1ஆம் தேதிக்கு பிறகு மிகவும் அற்புதமாக இருக்கும். அதேபோல் மகர ராசி அன்பர்களை பொறுத்தளவு காதலில் வெற்றி தரக்கூடிய ஆண்டாக இது இருக்கிறது. மே 1 தேதிக்கு பிறகு காதலில் பிரச்சனை உள்ளவர்களுக்கெல்லாம் பிரச்சனை சால்வ் ஆயிரும். அதே போல் என்ன அப்படின்னா, காதல் திருமணத்துக்கு பர்மிஷன் கிடைக்கும். மூத்தர்கள் வகையில் ஆதரவு கிடைக்கும், மனக்கசப்பு நீங்கும். தந்தை வழி உறவுகளாலும் தந்தையாலும் அதிக அனுகூலங்கள் உண்டு மகர ராசி என்பவர்களுக்கு. அதே போல் பிள்ளைகள் வழியில் பெருமைகள் சேரக்கூடிய ஆண்டாகவும் இந்த குருப்பெயர்ச்சி இருக்கும். அடுத்த ஒரு ஆண்டுக்கு மகர ராசிக்காரருடைய பிள்ளைகளெல்லாம் சிறப்பான முறையில் படிப்பில் நல்ல முன்னேற்றம் காண்பார்கள், அனைத்திலும் வெற்றி காண்பார்கள். அதே போல் மகர ராசி மாணவர் செல்வங்களும் கல்லூரி மாணவர்களாக இருந்தாலும் சரி, பள்ளி மாணவர்களாக இருந்தாலும் சரி, சிறப்பான முறையில் அதிக மதிப்பெண் பெற்று தேர்ச்சி பெறுவீர்கள். ஸோ இந்த 5ஆம் இடத்துல பூர்வ புண்ணிய குருவாக இருக்கக்கூடிய அடுத்த ஒரு ஆண்டு பலன் குலதெய்வத்தினுடைய முழு ஆசீர்வாதம், அனுகூலமும் உங்களுக்கு பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மிகவும் முக்கியமான விஷயம், முன்ஜென்ம கர்ம வினைகளுக்கான நல்ல பலன்களை எல்லாம் இந்த ஒரு ஆண்டு பெறப்போகிறீர்கள் என்பது உறுதியான விஷயம். புத்திர பாக்கியம் கிடைக்கும். அதே போல் பூர்வ ஜென்ம சாபங்கள் அனைத்தும் நிவர்த்தி ஆகிரும். எந்த தோஷம், எந்த பிரச்சனையும் இருந்தாலும் சரி, இனி அதுக்கான வழிகாட்டுதலோ அதுக்கான கோயில்களுக்கும் சென்று நிவர்த்தி செய்து கொள்வீர்கள். ஆன்மீக வழிபாடு, ஆன்மீக தளத்துக்கு செல்லும் வாய்ப்புகள் அதிகமாக மகர ராசிக்காரர்களுக்கு இந்த குருப்பெயர்ச்சி கொடுக்க இருக்கிறது. ஸோ சிறப்பான முறையில் சிறப்பான லாபம் பெற்று வாழ்வில் உயர்நிலையும் உயர் அந்தஸ்தையும் பெறுவீர்கள் என்பது உறுதியான விஷயம். வியாழக்கிழமை தோறும் காலையில் குரு பகவானினுடைய ஓரையான அதிகாலை 6 மணியிலிருந்து 7 மணிக்குள்ள 3 நெய் அகல் தெய்வங்கள் ஏற்றி தட்சிணாமூர்த்திக்கு உங்களுடைய பெயருக்கு அர்ச்சனை செய்து வழிபாடு செய்து வாருங்கள். அனைத்திலும் வெற்றி கிட்டும். குறைவில்லாத பணவரவு கிடைக்கும். சிறப்பான முறையில் தொழில் மேம்பாடு ஏற்படும். அதே போல் அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வெற்றி காண்பீர்கள். நல்ல ஒரு முன்னேற்றம் காண்பீர்கள். நன்றி. என்னிடம் ஜாதக பலன் கேட்க விருப்பமுள்ளவர்கள் இந்த டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கிறேன். அதில் என்னை தொடர்பு கொள்ளலாம். ஜாதக பலன் சொல்வதற்கு கட்டணம் செலுத்த வேண்டும்.